ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, தனம் வந்து முல்லைக்கிட்ட ஏன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிற, டல்லாகவே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலக்கா, லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தனம், நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா வந்து மீனாவையும் பாப்பாவையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வா சித்திக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூப்பிடுறாங்க. கையில் வந்து போகவே மாட்டேங்கிறா. உடனே மீனா வந்து, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தானே நீ சித்தின்னு அவளுக்கு தெரியும், எப்பயாச்சும் ஒரு தடவை வந்துட்டு அவளை கூப்பிட்டீங்கன்னா அவள் எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா வந்து, ஏன்க்கா இன்னும் உனக்கு என் மேலே இருக்கிற கோவம் போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஐஸு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மனசு தான், நாங்கள் அதெல்லாம் அப்போவே மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிவிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ஸ்வேதா கிட்ட கையில் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான அந்த விஷயத்தெல்லாம் பற்றி வீட்டில் பேசினதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஸ்வேதா, அப்போ சேர்த்துற வேண்டியதானக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஸ்வேதா, இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா, ஏன் காப்பினா நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்து, யார் உங்கள் அப்பா காசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்க்கா, இப்போ தான் நான் தனியாக வேலைக்கு போகிறேன்னா என் காசு தருவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா உடனே சொல்கிறாங்க. உடனே மீனா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கையலுக்கு செலவு பண்ணுறதுல இங்கே யாருமே கணக்கு பார்க்க மாட்டாங்க ஸ்வேதா, இப்போவே அவளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், சின்ன பிள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க, மற்றபடி பணத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முல்லைக்கு அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்க. உடனே ஐஸு, என்னக்கா இன்னும் உங்களுக்கு சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து மீனா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை, வாமிட் வர மாதிரி இருக்குது, என்னமோ பண்ணுது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா, எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு வந்துடுங்க, வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முல்லை வந்து, இல்லை அக்கா எதுவும் பித்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முல்லை வந்து கதிர்கிட்ட இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. ஆசையெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க, இந்த மாதிரி நடந்திருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கான சீரியல் ப்ரோமோ முடியுது. நாளைக்கு சீரியல் என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கான ப்ரோமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.